ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி 20வது நாள். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் வந்து 2 சப்பாத்தி எடுத்திருக்கேன், கொஞ்சம் பன்னீர் வச்சு கிரேவி வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய காலையில் பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் நம்ம லஞ்ச் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா நான் ரைஸு, அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு, அப்புறம் கொஞ்சம் கோவக்காய் பொரியல் எடுத்துக்கிட போகிறேன். இன்றைக்கி மத்தியானம் இதான் எனக்கு லஞ்சு. இதில் பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்ச். ஓகே, அடுத்து நம்ம டின்னரில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா நம்ம குதிரைவாலி அரிசியில் அரைச்ச மாவில் முட்டை தோசை ஊற்றிருக்கோம். அது கூட வந்து கொஞ்சம் பூண்டு சட்னி அரைச்சிருக்கேன். இது பூண்டு சட்னி எப்படி அரைக்கணும்னா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு, மிளகா வத்தல், பூண்டு ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 2 தக்காளி பழம் போட்டு வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து வெயிட் லாஸ்க்கும் வந்து பூண்டு சட்னி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு ஹனி மெலன் வந்து ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். அதான் இன்றைக்கி குடிக்க போகிறேன். இது 2 தான் இன்றைக்கி என்னோட டின்னர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குட் நைட்.